இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வருடத்தில் கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை உற்சாகப்படுத்தின ஒரு வாக்கு தத்தத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்பட்டு எங்களோடு அவர் பேசும் பொழுது அவர் எனக்கு என் இருதயத்தில் ஏவுன வார்த்தை இதுதான். மறுபடியும் இந்த 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். போதும். எழுதி இருக்கிறபடி. சகோதரனே, சகோதரியே, முதலாவது உங்களுடைய சிந்தனைகளை இந்த சிறிய வார்த்தைகளுக்கு நான் திருப்ப விரும்புகிறேன். பவுலடியார் இங்கே எழுதும் பொழுது அவர் எழுத்துல ஆரம்பித்திருக்கிறார். கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி. சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷத்துல உன் வாழ்க்கையை எழுதி இருக்கிற வார்த்தையின்படி நீ அமைத்தால் உனக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்றும் நிலைத்திருக்கிற காரியங்கள் அல்ல. இன்றைக்கு பார்க்கிற காரியம் இது நிலைத்திருக்கும் என்று பார்க்கிற காரியம் பழசாய் போய்விடுகிறது, மறைந்து போய்விடுகிறது, இடிந்து போய்விடுகிறது. ராஜ்யங்கள் எழும்புகிறது, ராஜ்யங்கள் இடிகிறது. கவர்மெண்ட் எழும்புகிறது, கவர்மெண்ட் மாறுகிறது. நாம் இருக்கிற உலகம் அன்ஸ்டேபிள். அதுல ஒரு தாழ்மையாக இருந்து நிலைத்து நிற்கிற சக்தி இல்லாத இருக்கிற உலகத்துல நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல அது பாதிப்பு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலைத்து நிற்காத உலகத்திலே ஒரு காரியம் நிலைத்து நிற்குமானால் அது எழுதியிருக்கிற வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையை பேசினார், அதை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசின வார்த்தை மாறுவதில்லை, அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஆதலால் பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறபடி. மகனே, மகளே, உன் வாழ்க்கையை எழுதி இருக்கிற வார்த்தைகளின்படி அமைக்க இருதயத்தை திருப்பு. ராஜ்யங்கள், கவர்மெண்ட் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கு நேராய் உன்னுடைய இருதயத்தை திருப்பாதே. அது இன்றைக்கு பழிக்கும், நாளைக்கு அது மறைந்து போகும். ஆனால் ஒரு காரியம் மாறாதது, ஒரு காரியம் மறையாதது, ஒரு காரியம் நிலைத்திருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு நான் கொடுக்கிற உற்சாகம், மகனே, மகளே, இந்த எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உன்னுடைய இருதயத்தை நீ அமைத்துக்கொள். எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உன்னுடைய இருதயத்தை அமைத்துக்கொள், உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், உன் குடும்பத்தை அமைத்துக்கொள். இந்த வார்த்தையிலே நீ நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஏவுகிற வார்த்தை, மகனே, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைக்காதே. உலகம் பேசுகிற வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்காதே. எழுதியிருக்கிற வார்த்தையின் மேல், தெய்வத்தின் வார்த்தையின் மேல் உன் நம்பிக்கையை வை. தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா?
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனத்திலே இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறது என்னவென்றால், அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்காக எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல கொடுக்கிற எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared these things. ஏற்கனவே அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சுகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சமாதானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசின் போராட்டங்கள் எந்த இடத்துல அவன் வைத்திருக்கிறானோ அந்த தந்திரத்திலிருந்து உன்னை தப்பும்படி வழியை அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர் அப்பா, உன் தேவன் பெரியவர் அப்பா. அவர் நாளைக்கு வருகிற பிரச்சனை என்ன என்று அவர் அறியாதவர் அல்ல. இன்றைக்கே உன்னுடைய விண்ணப்பம் என்ன இருக்கும், இன்றைக்கே உன் தேவை என்ன இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் ஏற்கனவே காரியங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டார், பதில்களை ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, அவர் உனக்காக ஏற்கனவே அவர் காரியத்தை செய்து விட்டார். இதுதாங்க சத்தியத்தின் வேதத்தினுடைய ரகசியம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப 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 சொல்லுகிற காரியம், உனக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா. உனக்கு உன் எதிர்காலம் தெரியாமல் இருக்கலாம். உனக்கு நாளைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன் என்று தெரியாமல் இருக்கலாம். உனக்கு நாளைக்கு என்னுடைய நண்பர், என்னுடைய நேசிக்கிற சகோதரன் உயிரோடு இருப்பானான்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐயா, என் குடும்பத்துல என் பிள்ளை இப்படி போதை மருந்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறானே, என்ன நடக்கும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். உன்னை தப்பிக்கும்படியாக, உன் பையன் குடும்பத்தில் புள்ள தப்பிக்கும்படியாக வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீ யோசித்துக் கொண்டு, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே, வயசாகுதே என்று நீ கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அவர் ஏற்கனவே உன்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் வாழ்க்கைக்காக அவர் ஏற்படுத்தி வைத்தவைகள் கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் அவைகள்? கொஞ்ச நேரத்தில் நான் சில வசனங்களை வாசித்து அந்த காரியங்களை குறித்து நான் விவரிக்க போகிறேன். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, உன் வழிகள் நீ இப்படிதான் நடக்கணும் யா என்று யோசிக்கிறியப்பா, அது தேவனுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே
உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு விதமான சிந்தனைகளை பார்க்கிறோம். மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய பிளானிங். இரண்டாவது தெய்வத்தின் சிந்தனை, தெய்வத்தின் திட்டங்கள். மனிதனுடைய திட்டங்களை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே என் திட்டம் பெரிதானவைகள். They are higher. வானங்கள் பூமியை காட்டிலும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்திருக்கிறதப்பா. ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்தவைகள் உயர்ந்த இருக்கிறது. இட் இஸ் ஹையர். அது உயரமான காரியங்களை உனக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்வோம், அதற்கு நம் தேவனை துதிப்போம். அவர் இந்த நாளிலே அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் வாழ்க்கையை குறித்து நீ திட்டம் போடுகிறதை நிறுத்து. ஏன் தெரியுமா? இதை காட்டிலும் பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் திட்டத்தை போடுறோம். ஏன் தெரியுமா? எப்படியாவது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் ஆசைப்படுகிறோம். அது நல்லதுங்க, கெட்டது அல்ல. ஆனால் நாம் திட்டம் போடும் பொழுது ஒரு காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது, தெய்வத்தின் சிந்தனைகளை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் உனக்காக மேலான சிந்தனைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஹல்லேலூயா உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. உனக்காக தேவன் வைத்திருக்கிற சிந்தனை எந்த சிந்தனை என்று பார். அவர் திட்டம் எப்பேற்பட்ட திட்டம் என்று பார். வேதம் சொல்லுகிறது அது உயர்ந்த திட்டம். இரண்டாவது அது சொல்லுகிறது அது உனக்கு எட்டாத திட்டம். உன் மனதுக்கு எட்ட முடியாது. கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. மகனே உனக்காக அவர் அற்புதவனமாக அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? எரேமியா புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மகனே மகளே, உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு திருமணம் ஆகும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அவர் உன் பேரிலே வைத்திருக்கிற நினைவு. உன் பேரிலே வைத்திருக்கிற நினைவு. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு மகளே, என்னை நோக்கி கூப்பிடு மகனே, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு எட்டாத திட்டத்தை வெளிப்படுத்துவேன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. என் நேரம் முடிந்ததுங்க. ஆனால் இந்த புதிய வருஷத்துல முதல் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை எழுதின வார்த்தையின்படி அமைத்துக் கொள்ளுங்கள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, நீ இதுவரைக்கும் நினைக்க கூடாத வாழ்க்கையாய் அது